வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுகளுக்கு 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் சொகுசு படகுகள் தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள 168 பேருக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுகளுக்கு 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்புக்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஏதும் நடக்கவில்லை. பொங்கல் பொருட்கள் வழங்க அரசு திட்டமிட்டாலும் அதற்கு அனுமதி பெற்று டெண்டர் கோரி பொருட்களை பெற்று விநியோகிக்க போதிய கால அவகாசம் இல்லை. எனவே இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி நிருபர்களிடம் கூறுகையில், கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 750 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்றார். அதைத் தொடர்ந்து பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக 750 ரூபாய் கவர்னர் நிதித்துறையின் ஒப்புதல் பெற்று அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் வரவு வைக்கப்பட்டதற்கான கோப்பு பணிகளில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை இறங்கியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் சொகுசு படகுகள் தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் கடந்த ஆண்டு சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பலில் கொண்டு வரப்பட்ட கண்டெய்னர்கள் டெலிவரி செய்யும் பணி நடந்து வந்தது. திடீரென இந்த சேவை நின்று போனதால் இதற்கு பயன்படுத்தப்பட்ட ஹோப் 7 மினி கப்பல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் துறைமுக வளாகத்தில் இயங்கும் PNT மரைன் கிராப்ட் மற்றும் கோகுலேஷ் மரைன் கம்பெனி என்ற 2 தனியார் நிறுவனங்கள் சொகுசு படகுகளை தயார் செய்து அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி வருகிறது. இதில் PNT நிறுவனம் செமி சப்மெரின் பாட்டம் கிளாஸ் உள்ளிட்ட பல்வேறு சொகுசு படகுகளை தயாரிக்கின்றது. கோகுலேஷ் நிறுவனம் கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடித்து மகிழும் சொகுசு சுற்றுலா விசைப்படகுகளை தயாரிக்கிறது. கோகுலேஷ் நிறுவனம் ரூபாய் 50 லட்சம் மதிப்பில் தயாரித்துள்ளது. இயக்குவர் உள்ளிட்ட 14 பேர் பயணிக்கும் 9.6 மீட்டர் நீளம், 2.4 மீட்டர் அகலம் கொண்ட கேம்ஃபிஷிங் போட்டை அந்தமானில் உள்ள சுற்றுலா நிறுவனத்திற்கு தயாரித்துள்ளது. இதுபோன்று குறைந்த செலவில் அதிநவீன வசதிகள் கொண்ட சொகுசு படகுகளை தயார் செய்யும் திறமையான தொழிலாளர்கள் மற்றும் துறைமுக வசதி புதுச்சேரியில் உடனடியாக கிடைப்பதால் அந்தமான், மாலத்தீவு பகுதிகளில் இருந்து நிறுவனங்கள் புதுச்சேரியில் படகுகள் செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள 168 பேருக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். இளநிலை பொறியாளர் மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் N. ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்று 99 இளநிலை பொறியாளர்கள், 69 மேற்பார்வையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். தொடர்ந்து ஒருங்கிணைந்த குடிநீர் இணைப்பு, கணக்கீடு, வரி கட்டண வசூல் இணையதள சேவையையும் அவர்கள் தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் படிப்படியாக அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரங்கில் வீற்றிருக்கும் அனைவரும் உங்கள் கரமொழிகளால் அவர்களை வாழ்நாள் வாழ வாழ்த்து கேட்டுக் கொள்கிறோம். அவர் இளநிலை பொறியாளர் K. பிரியதர்ஷினி. அடுத்ததாக கே. சுசித்ரா அவர்களை அழைக்கிறோம். ஒரு நல்ல புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிளை திருடிய தமிழக நபரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள களித்துத்தால் குப்பம் VK நகரை சேர்ந்தவர் ரகு. கூலி தொழிலாளியான இவர் நேற்று முன்தினம் தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமரவேலு தலைமையிலான போலீசார் மதுகடிப்பட்டு மேம்பாலம் அருகில் நேற்று இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக
குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் ஓட்டி வந்தது கலிதீர்த்தால் குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருத்துவர் வெங்கடேசன் என்பதும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள்கள் திருடியதாக ஒப்புக்கொண்டார். திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றினர். திருடு போன 3 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் 15 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மணக்குப்பத்தில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மங்கலம் தொகுதி மணக்குப்பம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டி 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் தொட்டியின் மேல் பகுதியில் சிமெண்ட் காரை பெயர்ந்து இரும்பு துருப்பிடித்து குடிநீரில் கலக்கிறது. இந்த குடிநீரை மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. நாளுக்கு நாள் மேல்நிலை தொட்டி வலுவிழந்து வருவதால் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயம் உள்ளது. குழாய் உடைந்து குடிநீருடன் கழிவு நீர் கலக்கிறது. எனவே சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை புனரமைத்து சுத்தமான குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் நேர்மையான முறையில் ஆண்டுக்கு ரூபாய் 1000 கோடி வருவாய் ஈட்ட வாய்ப்புள்ள நிலையில் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநில வருவாய் பற்றாக்குறையை சீர்படுத்த பல்வேறு வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் பெட்ரோல் டீசல் வரி உயர்வை அரசு உயர்த்தியுள்ளது தேவையற்ற ஒன்றாகும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்த்தப்படுவதால் அது நம் மாநில பொருளாதாரத்தை பாதிக்கும் என கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சொத்து வரி விதிப்பது, தனியார் பேருந்துகளுக்கு சாலை வரி, புதுச்சேரி மாநிலத்தில் நில மதிப்பை உயர்த்துவது, பத்திரப்பதிவு துறையை முறைப்படுத்துவது, மதுபானம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களுக்கு வரி விதிப்பது, மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவது உட்பட பல்வேறு வகையில் நேர்மையான முறையில் ஆண்டுக்கு ரூபாய் 1000 கோடி வருமானம் ஈட்ட பல்வேறு வழிகள் இருந்தும் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது தேவையற்ற ஒன்றாகும் என்றார். இது தொடர்பாக ஆளுநர், முதலமைச்சரிடம் அதிமுக சார்பில் விளக்க கடிதம் அளிக்கப்படும் என்றும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று அதிமுக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். முத்தியால்பேட்டை ஓம் சக்தி கோவிலில் பூஜை பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வசந்தம் நகர் அருகே ஓம் சக்தி ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் கோவிலில் இருந்த பூஜை பொருட்கள் திருடு போனதாக கோவில் நிர்வாகம் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் தலைமையிலான போலீசார் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஓம் சக்தி கோவிலில் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பூஜை பொருட்கள் திருடிய லாஸ்பேட்டையை சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 6000 மதிப்புள்ள பூஜை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். நம்ம பேக்கில் வெளியே வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை நபர் உட்பட 6 பேரிடம் ரூபாய் 2.78 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த். இவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலை வாய்ப்பு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அரவிந்தும் மர்ம நபருக்கு ரூபாய் 1.51 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரும் ரூபாய் 97,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேலும் முத்தியால்பேட்டை பகுதி
பகுதியை சேர்ந்த கனிமொழி என்பவர் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் என்பதை நம்பி மர்ம நபரிடம் ரூபாய் 17,000 இழந்துள்ளார். காமராஜர் நகரை சேர்ந்த ஸ்டீபன் ரூபாய் 4,000, தென்றல் நகரை சேர்ந்த ஜனார்த்தனன் ரூபாய் 4,000 மற்றும் முதியஞ்சாலை நந்தினி ரூபாய் 5,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக ரூபாய் 2.78 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 2,000 வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, புதுவையில் பேருந்து கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவற்றுக்கு மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக மாநில அரசு வழங்கியுள்ளது. மழை பாதிப்புகளுக்கு புதுவை அரசு கோரிய ரூபாய் 645 கோடி நிதியை மத்திய அரசு இதுவரை வழங்கவில்லை. மத்திய அரசிடம் முதல்வர் நிதியை கேட்டு பெற வேண்டும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மாநில அரசு திரும்ப பெற வேண்டும். பேருந்து கட்டணத்தையும் குறைக்க வேண்டும் என்றார். எரிபொருள் விலையேற்றத்தை குறைக்காவிட்டால் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும், தமிழகத்தில் ரூபாய் 2,000 வழங்கப்படுவது போல புதுவையிலும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் 2,000 வழங்கப்பட வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என புதுவை சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. புதுவை சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் ஸ்கிரப் டைபர் பாக்டீரியா தொற்று அதிகரித்து வருவதால் அந்த மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குளிர்காலங்களில் இந்த நோய் அதிகம் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஸ்கிரப் டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுண்ணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சலாகும். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட அது மனிதர்கள் பரவ வாய்ப்பு உள்ளது. இந்த உண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர், நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, இருமல், உடல் முழுவதும் நெறிக்கட்டி கொள்ளுதல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். இதனை நாம் கவனிக்காமல் விட்டால் நுரையீரல் தொற்று, நிமோனியா, மூளைக்கு தொற்று பரவி கோமா, பதற்ற நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளை காய்ச்சல் ஏற்படுத்தும். கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழக்கும். எனவே காய்ச்சலோடு சேர்த்து உண்ணி கடித்ததற்கான புண் இருந்தால் மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 150 முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்ட மகளிருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் என 150 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை முருகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசாணையை வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய பிரகாஷ்குமார் எம்எல்ஏ, முத்தியால்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டாலும் முதியோர், விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட மகளிருக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்குவது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்தார். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் என என்னை புறந்தள்ளாமல் அரவணைப்போடு முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் முதியோர் உதவித்தொகையை உயர்த்தி தருவார் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு ஒரு அற்புதமான அரசு என புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருவது அனைத்து டோக்கன் அலைய மேரி அதுவா சகாய் லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர், ராமன் நகர், எம்ஜிஆர் வீதியில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொகுதி முழுவதும் புதுவை அரசிடம் கோரிக்கை வைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர், ராமன் நகர், எம்ஜிஆர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 19,43,000 செலவில் மற்றும் குறிஞ்சி நகர் முதல் நடுத்தெரு மற்றும் அதன் அணுகு சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 12,76,000 செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர்.
வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக 28வது சீனியர் மாநில சாம்பியன்ஷிப் போட்டி PS பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக 28வது சீனியர் மாநில ஆண் பெண் இருபாலரின் சாம்பியன்ஷிப் போட்டியில் PS பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிக்கு புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். திருக்குனூர் தொழிலதிபர் கண்ணன் மற்றும் PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். புதுவையில் உள்ள 4 மாவட்டத்தின் சார்பாக சுமார் 12 அணிகள் பங்கு பெற்றன. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வில்லியனூர் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. 2ஆம் பரிசை ஆண்கள் பிரிவில் காரைக்கால் மாவட்டமும் பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் மாவட்டமும் வென்றது. போட்டிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார், விரிவுரையாளர் மாயவன், சிவகணேசன், பஞ்சாசரம், கலைவாணன் ஆகியோர் செய்திருந்தனர். நடிகர் ஜீவா பிறந்தநாள் அன்னதானம் வழங்கிய ரசிகர் மன்றத்தினர். நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகள் காப்பகத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது. நடிகர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அன்னதானங்கள், சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்ற தலைவர் சந்தானம் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காலையில் பொங்கல், இட்லி, வடை என சிற்றுண்டியாக வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி ஜீவா தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் குழந்தைகளை காப்பகத்தில் ஜீவா ரசிகர் மன்றத்தில் சார்பில் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டதை அனைத்து குழந்தைகளும் வயிறார உண்டு மகிழ்ந்தனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பொங்கல் தொகுப்புக்கு பதில் இந்த ஆண்டு ரேஷன் கார்டுகளுக்கு 750 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் சொகுசு படகுகள் தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுவை பொதுப்பணித்துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள 168 பேருக்கு பணி நியமன ஆணைகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். இத்துடன் மின்னல் TV செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.